ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டாக்கீஸ் அண்ட் டாசஸ். எஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ சேனல் என்ன பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய ரிட்டையர்மெண்ட் இயர் 2025 என்னே தெரில. ஏகப்பட்ட ரிட்டையர்மெண்ட்ஸ் போயிட்டே இருக்கு. ஓடியிலேருந்து போகிறாங்க, T20ஸ்லேருந்து போயிட்டு இருக்காங்க. டெஸ்ட் கிரிக்கெட் நம்ம வேர்ல்டு பார்த்து விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் ரிட்டையர் ஆனாங்க. இன்னைக்கு பார்த்தா நிக்கோலஸ் பூரன் ரிட்டையர்னு சொல்கிறாங்க. சரி, என்னடா ஆச்சு வயசுன்னு பார்த்தா 29ன்றாங்க. என்ன நடக்குது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லன்னு பார்த்தா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரியர் லாங்கிட்டிவிட்டி அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு. யாருமே வந்துட்டு லாங் ரன் லாங் ரோப் கொடுத்துட்டு நான் வந்துட்டு போவேன், புஷ் பண்ணுவேன், நெக்ஸ்ட் ஸ்டெப் போவேன், நான் வந்துட்டு இன்னொரு ஃபியூ ஓடிய கிரிக்கெட்ஸ் ஆடுவேன், ஒரு டெஸ்ட் மேட்ச்ல போவேன்ற அந்த கான்டெக்ட்டே மாறிடுச்சு கம்ப்ளீட்லி. கிரிக்கெட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரான்சைஸ் கிரிக்கெட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஓவர் டாமினேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நார்மல் ஓடிய கிரிக்கெட்ஸையோ, இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் T20 கிரிக்கெட்டை கூட அது ஓவர்லுக் பண்ணி பிரான்சைஸ் கிரிக்கெட்டை இப்போ ஒரு IL T20 தான், இப்போ IPL இருக்கட்டும், இப்போ வந்து நெக்ஸ்ட் சொல்லணும் பார்த்தீங்கன்னா இந்த SA T20 லீக்ஸ், இந்த மாதிரி நிறைய லீக்ஸ்னாலே வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நார்மலுக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்ற மாதிரி தெரில. ஸோ இப்போ மேக்ஸ்வெல் எடுத்துக்கோங்க, அவர் வந்து ஓடிஎஸ்ல போயிட்டார், ஆனால் T20 மட்டும் ஆடுறேன்னு சொல்லியிருக்காரு. அதுவே என்னால் சொல்ல முடியல. திடீர்னு நாளைக்கு பார்த்தா மேக்ஸ்வெல் ஆடுவாரான்னு எனக்கு தெரியல. கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணார், நானும் எல்லா ஃபார்மேட்லேருந்து போய்க்கிறேன். த திங் இஸ் தே வாண்ட் டு மேக் மணி, ரொம்ப குவிக்காக பார்க்குறாங்க. ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்சர்னிங்கான ஃபேக்டராக இருக்குது. மணி மைண்டடாக இல்லையா, ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு மணி கொடுக்கறதுக்கு, அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க போர்ட்ஸ். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய கிளப் கிரிக்கெட்டுக்கு மூவ் ஆகிறாங்க. கெயிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்துட்டு IPLக்கு நேர்ந்து விட்ட மாதிரி போயிட்டாரு. அவர் IPL தான் ஆடுன்ற மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா வேர் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்னு சொல்ல மாட்டேன், அக்ராஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். டெஸ்ட் கிரிக்கெட்ல இதுக்கப்புறம் ஆடினா யாரோ 100 மேட்சஸ் ஆடுவாங்களா, அதெல்லாம் அவ்வளோ பெரிய கொஸ்டின் மார்க்கா போகுது. ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம் எப்படி போகுது. அது அப்படியே நாளைக்கு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். அது லைட்டாக டச் பேஸ் பண்ணிக்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா, அது ஐகானிக்கான வெனியூ, லார்ட்ஸ் வெனியூல ஆட போறாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இந்த டாஸ் போல் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவேன். எப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி இங்கிலீஷ் சம்மர் தான் சொல்றாங்க, லைட்டான கொஞ்சம் ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் தான் இருக்கும். பட் பார்க்கணுங்க எப்படி கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங் வர்சஸ் ஆஸ்திரேலியா பேட்டிங்னு கொஞ்சம் இருக்கும். ஆஸ்திரேலியா பவுலிங்ல பயங்கர சேலஞ்சிங்கான த்ரெட்டனிங்கான அட்டாக்னே சொல்லலாம். நயன் ஆடுவாங்களா இல்ல 4 ஃபாஸ்ட் பவுலர் ஏற்றுவாங்க, இல்லை ஹேசல்வுட், ஸ்டார்க்கு, கமின்ஸ், போலர் நானும் வரேன்னு சொல்லிட்டு வந்து 4 பேஸ் பவுலர்ஸ் வச்சு போவாங்களா, அது இன்னும் செமையா இருக்கும் நாளைக்கு மேட்ச் இன்னும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு. ஸோ அதை பற்றின வீடியோ நாளைக்கு வந்துட்டு மோஸ்ட்லி இந்த டைம் நான் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சு லஞ்ச் பிரேக் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கிலாந்து கண்டிஷன் டைம் படி. ஸோ அதை பற்றி நாளைக்கு இன்னும் டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு போடுற செஷன் முடிச்ச அப்புறம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.